ஹாய் ஆல், இன்றைக்கி நெயில் ஆர்ட் கிளாஸில் டே 2 பார்க்க போகிறோம். டே 2வில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நெயில் வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெயில் ப்ரிப்ரேஷன் எதுக்கு பண்ணணும்? நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரஷ் ஆன் நெயில் பண்ணுறோம், இல்லை அக்ரலிக் பண்ணுறோம், ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம், என்ன எக்ஸ்டென்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம நெயில்ஸில் வந்து அந்த ஷைன் ரிமூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம அதனால் ஸ்டிக் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஒரு நெயிலும் நம்ம நெயில் ஒட்ட வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது ப்ராப்பராக ஒட்டாது. தென் வந்து சீக்கிரமாக கழண்டு விழுந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டிக்கல் எல்லாமே புஷ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். நெயில் ப்ரிப்ரேஷனில் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்யூட்டிக்கல் எல்லாம் புஷ் பண்ணி க்யூட்டிக்கல் ஏரியாவை க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா யூஸ்வலாக நம்ம யாருமே இப்போ பெடிக்யூர் மெனிக்யூர் எதுவும் பண்ணலை அப்படிங்கும்போது அந்த க்யூட்டிக்கலில் அழுக்கு டஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே ப்ராப்பராக நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணணும். அதையும் நெயில் ப்ரிப்ரேஷனில் தான் வரும். ஸோ எப்படி வந்து க்யூட்டிக்கல் ஏரியாவை புஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, க்யூட்டிக்கல் ஏரியாவை புஷ் பண்ணி கொடுக்குறோம். எப்போவுமே நம்ம க்யூட்டிக்கல் ஏரியாவை இந்த மாதிரி 90 டிகிரியில் வச்சுட்டு தான் நம்ம புஷ் பண்ணி கொடுக்கணும். இப்படி புஷ் பண்ணும்போது தான் கிளைண்ட்டுக்கு பெயின் ஆகாது. தென் வந்து அந்த டெட் செல்ஸ் வந்து ப்ராப்பராக புஷ் பண்ணியும் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கோங்க. புஷ் பண்ணி எடுத்துட்டு தென் க்யூட்டிக்கல் கட்டரை வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில கிளைண்ட்ஸோட இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ஸ்கின்னு பீல் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மெதுவாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ நான் க்யூட்டிக்கல் கட்டர் வச்சு க்யூட்டிக்கல் ஏரியாவை எக்ஸஸாக இருந்த அந்த க்யூட்டிக்கல் ஏரியாவை எல்லாத்தையுமே கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த பஃபரோட நேம் வந்து ஸ்கின் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. அதில் 100 பார் 180. 100 அப்படிங்கிறது வந்து ரொம்ப சொரசொரப்பாக இருக்கும். 180 அப்படிங்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷைன் ரிமூவ் பண்ணும்போது மெயினாக நம்ம என்ன வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, கிளைண்டோட ஸ்கின்னில் படாமல் பண்ணணும். இந்த சைடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும். தென் வந்து சென்டரில் இந்த மாதிரி, சைடில் வரும்போது இந்த மாதிரி பண்ணணும். நான் எப்படி இந்த பஃபரை வந்து ரொட்டேட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணும்போது ஸ்கின்னில் படக்கூடாது. ஸ்கின்னில் பட்டது அப்படின்னா பஃபரு புண்ணாயிடும். பஃபர் ஸ்கின்னோடு வரையும் போது புண்ணாயிடும். ஸோ இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணி சைன் ரிமூவ் பண்ணிடணும். சைன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆசிட்டோன் ஃப்ரீயில் நம்மளை இந்த நெயிலை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். லென்த் ஃப்ரீ ஷீட் வச்சு க்ளீன் பண்ணணும். என் கையில் அசிட்டோன் இருக்குது. இந்த மாதிரி லென்த் ஃப்ரீ ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த நெயில் இருக்குது இல்லையா, நெயில் வந்து கட் பண்ணிக்கணும். கிளைண்ட்டோ இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்குது. இப்போ இதை வந்து நான் லைட்டாக ஷேப் பண்ணால் மட்டும் போதும். பட் கிளைண்ட்டோட கையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் பெருசாக இருக்கும், ஒரு சிலர் சின்னதாக இருக்கும், ஒரு சிலர் நெயில் எல்லாமே இருக்கும். இல்லை அவங்க என்ன மாதிரி டைப்பான எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க என்ன அப்படின்றத பொறுத்து நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. கிளைண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ப்ரெஷர் நெயில் வேணும் அப்படிங்காங்க, ஒரு சிலர் ஓவர்லே வேணும் அப்படிம்பாங்க, ஒரு சிலர் அக்ரலிக் வேணும் அப்படின்பாங்க. அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து நம்ம அதை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்ததாக இந்த கிளாஸில் எப்படி ஜெல் பாலிஷ் அப்ளிகேஷன் பண்ணுறது, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய